இப்போ பூட் கேம்புக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் அப்படியே பிக்கப் பண்ணிட வேண்டியதான். இனிலாம் நம்ம ரோடு தான், ராஜாங்கம் தான். ஏங்க சொக்கன் டைல்ஸே நம்ம ராஜாங்கத்தை காமிச்சு கொடியை நட்டாச்சு. இனி இதான் கஷ்டம், நமக்கு பிரிச்சிட மாட்டோம். குட் பாய், குட் பாய்டா, குட் பாய். பெட் பால் நம்ம இருக்காமலுங்க, மேசிவ் ஹெட்டுங்க. சதன் ப்ரோ, லெட்ஸ் லீவ். Vellore he will be going. Yeah, he's coming to Coimbatore, right? We are going with him. Okay. Yeah. Actually, I'm starting now. We are starting. Okay. Yeah, we are about to leave. Just we need to take our helmet, discipline helmet. Okay, fine. சரி பாய் அசோக். ஸோ இவங்க 2 பேர் வந்து மதுரை போகிறாங்க. பூபதி வந்து வெள்ளூர், தலைவர் வந்து தெலுங்கானா ஹைதராபாத்து, அவர் பில்லியனு. ஸோ நாங்கள் 1 2 3 4 பேர் 3 பைக்கில் வந்து டுவர்ட்ஸ் உடுமலை வழியாக போனோம். இவங்க மதுரை போகிறாங்க. பாய் 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 பாய். தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ். பாய். எண்ட் ஆஃப் ரைட். 4 நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரில. இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சுங்க. ஆச்சா எனக்கு வருத்தமாக இருக்குன்னா முடிஞ்சிருச்சு 4 நாள்னு. பட் எக்கச்சக்க மெமரிஸு. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆஃப் ரோட் ட்ரையல்ஸு அம்மாடி உளிம்பிக்கரையே வேறு மாதிரி இருந்துச்சு. உளிப்பினி, அதுக்கப்புறம் இங்கே எனக்கு 3 ட்ரையலுமே எனக்கு பஞ்சாயத்து இருந்துச்சுங்க. உளிம்பிக்கரையில் வண்டி காலில் விழுந்துச்சு. உளிப்பினியில் எனக்கு உடம்பு சரியில்லை, டிசென்ட்ரி ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த நம்ம சொக்கலை முடியல கொய்யால கீழே விழுந்து காலெலாம் மரண இருந்தாலும் ஒர்த்து. நான் சொல்லுவேன், மறுபடியும் கூப்பிட்டா மறுபடியும் வருவேன். பட் எனக்கு எப்போவுமே வந்து வந்த இடத்துக்கு மறுபடியும் வர்றது வந்து பிடிக்காது. ஸ்ருதி தான் சொல்லிகிட்டே இருப்பாள், போன இடத்துக்கே ஏன் போல, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ட்டு. அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த ட்ரையல்ஸ்க்கு வருவேன். பட் இதே பிளேஸஸாக இருந்தால் நான் யோசிப்பேன் கண்டிப்பாக. பட் ஆனால் ஹெல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்மேனிக்ஸ் வேறு லெவலில் இருந்தாங்க. எக்ஸ்பிரதர்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு டீமு. இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த 3 வண்டி தான் கோயம்புத்தூர் போகுது. ஆக்சுவலாக இவன் பூபதி வந்து வேலூர் போகிறனால அவன் பாதியில் கிளம்பிடுவான். நம்ம சதன் ப்ரோ வந்து ஹைதராபாத் போகிறாரு, அவர் கோயம்புத்தூர் வந்துட்டு தான் போகிறாரு. ஒன்று சொன்னானே காலையில், ஏன்னா இந்த உளுப்பினி ட்ரையெல்லாம் இருக்கட்டும், இதில் வந்து அது பேர் நம்ம உளும்பிக்கரையாக இருக்கட்டும், 2மே வந்து நான் தைரியமாக போனேன் ஏறிடலாம் ட்ரையலை அப்படின்ட்டு. அதனால தான் வந்து விழுந்தனாமா. ஸோ இந்த ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கரை முடி கீழே இறங்குறப்போ அவ்வளோ பயம். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அள்ளு விட்டுருக்கோம் எனக்கு. அப்போ சொன்னானே, ப்ரோ நீ பயந்து இறங்கினால தான் ப்ரோ கான்ஷியஸாக இறங்கினேன், அதனால தான் வந்து நீ எங்கேயுமே விழுகல. ஆக்சுவலாக இறங்குறப்போ விழுகவே இல்லைங்க எங்கேயுமே, வண்டி சாய கூட இல்லை, அப்படியே வந்துட்டேன். அதனால் அப்படி தான் சொன்னானுங்க பசங்க, உண்மையாக ஓடி இருக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். இது வந்து மலையூர் ரோடு. இந்த ரோடு கண்டிப்பாக இந்த ரோட்டில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த ரோடு. நான் அப்படியே பாதி வழியில் வரும்போது பார்த்தா போலீஸ் செக்கிங்கு, கேரளா போலீஸ் எம்விடி. மாட்டினோம்னா 10,000 ஃபைன் போட்டுருவானுங்க ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணோம்னா. அதனால தான் டக்குன்னு கழட்டி வச்சிட்டேன். இனி இந்த ரோட்டில் இருக்க மாட்டாங்க ப்ரோ, போட்டுக்கோங்கன்னு பூபதி சொன்னான். பூபதி இந்த ரோட்டில் வந்திருக்கானா இதுக்கு முன்னாடி. டிராஃபிக் பார்த்தீங்களா? எங்கடா போகிறீங்க, எங்கே போகிறீங்க, இவன் எங்கே போகலாம், இல்லை இவன் எங்கே போகலாம், அவன் எங்கே போகலாம். லீவ் நாள் அதுவுமா, வீட்டில் இல்லாமல், லீவ் நாள் கூட இல்லை, ஒர்க் டே அதுவுமா, வீட்டில் இல்லாமல் எங்கடா போகிறீங்க எல்லோரும். சரியான டிராஃபிக்குங்க. ஏன் காண்டாயிரும் போலையே இன்றைக்கி போகிறதுக்குள்ளே. இந்த மாதிரி ரோடெலாம் வந்து ரசித்து ஓட்டணும். இவனுக்கு இப்படி பண்ணானுங்கன்னா வாய்ப்பே இல்லை. கொய்யால அங்கே பாருங்க, வெறித்தனமாக இருக்கீங்க சைடில். எப்பா ஐயோ, மலையூர் ரோடு. நல்ல வேலை இந்த ரோடு எடுக்க சொன்னாங்க. நான் இந்த ரோட்டில் வந்ததில்லை இது வரைக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து அனிமல் சைட்டிங் பார்க்கலான்னாங்க. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் மார்னிங் வந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் மார்னிங்கே இப்போ கோயம்புத்தூர்லேருந்துலாம் ஏர்லி மார்னிங் கிளம்பி தான் இங்கே இருக்கு பாருங்கள், இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு. கூட்டத்தை பாருங்கள், எம்மாடி அம்மா, ஐயோ எம்விடியோவாக நிற்கிறாங்க. நான் அங்கே போயிட்டு ஆக்ஷன் கேமரா காமிச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சாமி பார்த்தா கதம் தான், என்ன கூட்டங்க. இங்கெல்லாம் இந்நேரத்துலாம் வந்தோம்னா என்ஜாயே பண்ண முடியும். வாப்பா, இது டிராஃபிக் விளாக்னே சொல்லி போட்டுடலாம் போலையே இந்த விளாகோட நேமு. அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது, பிச்சு அடிக்குது டிராஃபிக்கு.
ஐயோ போலீஸாக இருக்கிறாரு. இவங்க இந்த ரோட்டில் போலீஸ் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக, பட் இந்த டிராஃபிக்னால இருக்காங்க. அப்படியே நைஸஸ் ஆகிட வேண்டியதுதான். ஐயோ என் மூஞ்சை வந்து எடுக்கிறதுக்கு கேமரா இல்லை. இன்கேஸ் இருந்துச்சுன்னா என் மூஞ்சில் என் பயம்னு தெரிஞ்சுருக்கும். அம்மாடி இவர் வேறு பக்கத்தில் வராது பொசுக்குன்ட்டு. அங்கே மேலே ஒரு இடத்துல குட்டியாக ஃபால்ஸ் வருது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அது அந்த இடத்துல வருது, அந்த இடத்துல சின்னதாக செம்மையாக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்டாக இருக்குது. வாவ், இப்படி ஒரு கிளைமேட் தான் எதிர்பார்த்தேன் வண்டி ஓட்டுறதுக்கு. பைக்கிங்னா இப்படி தான் இருக்கணும். வாவ், ட்விஸ்ட்டு வந்துட்டுருக்கு பாருங்க. பாருங்க மேலே. வாவ், ஓ என்ன மாதிரி வியூயா அது பா, செம்மையாக இருக்கு. என்ஜாயிங் என்ஜாயிங் என்ஜாயிங். சரியான ஒரு வைப் கொடுக்குதுங்க. இது வேற மாதிரி வைப் கொடுக்குது இந்த இடம். பா காற்று வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது. ஹெர்பல் ஸ்மெல்லோட அப்படியே கும்முன்னு இருக்குது. பா இங்கே பாருங்க, இந்த வியூவை பாருங்க, வியூவை பாருங்க, வியூவை பாருங்க. அம்மா மழை வந்துருக்குங்க. ரோடெலாம் நல்லா வெட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். ஓ ஐயோ ஐயோ, லுக் அட் த லேண்ட்ஸ்கேப்ஸ் கைஸ். வாவ், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது எல்லா இடமும். அப்படியே க்ளவுடு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஓ அங்கே வாது கீழே இறங்கப்போ வெடித்தனமாக இருக்கும் போலையே. அம்மாடி இங்கே பாருங்க சே. ஓ சரியான கிளைமேட்டில் வந்திருக்கோம். அடிச்சு தூக்கு அப்படியே கேமரா. ஓ அப்படியே க்ளவுட் மாதிரி இருந்துச்சுங்க மேலே இருந்து பார்க்குறப்போ. ஐயோ இங்கே பாருங்க, தெரியுதா? ஓ இங்கே பாருங்க, அப்படியே எதுவுமே தெரில, அப்படியே புகை மூட்டமாக இருக்கு. இங்கே பாருங்க, ஓ ஃபுல்லாக அப்படியே புகை மூட்டமாக தான், ஒரு க்ளவுடு மாதிரியே தான் இருக்கு. வா, பஃபர் ஜோன் வேறு நம்ம நின்று இருந்தது. அனிமல் வரும் அந்த இடத்துல, அனிமல் கிராசிங் பஃபர் ஜோன் அது. வாவ், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணவே இல்லையா. ஒரே ஒரு டைம் ஊட்டி போகிறப்போ நைட்டு போயிருந்தோம், அப்போ இதே மாதிரி இருந்துச்சு. தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது பிச்சு எடுக்குது. பிளேஸ் வேற மாதிரி இருக்குங்க.